ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கார்லிக் இருக்குது. அந்த கார்லிக்கை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த கார்லிக்கை எப்போ வச்சோம்? டிசம்பரில் வச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? டிசம்பரில் வச்சோம். அந்த கார்லிக்கை இப்போ நம்ம போய் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். வாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் பாக்ஸஸில் வச்சோம். இதில் வச்சோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் இதில் வச்சுருக்கோம், அப்புறம் இங்கே கொஞ்சம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதோட நெக்கெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லாட்டில் இருக்கிற இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் ஹார்டாக இருக்குது. இப்படி எடுத்து பார்க்கலாம். இந்த பாருங்க, ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான். பூண்டு ஒன்றும் பெருசாக இல்லை. இதெல்லாம் ஸ்டோர் பாட்டு தான். நான் விதை பூண்டு வைக்கலை, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சும்மா வச்சு பார்த்தேன். அதுதான் இது. குட்டி குட்டியாக தான் இருக்குது, பரவாயில்ல. இதெல்லாம் நிற்காமல் இருந்ததுனால நான் இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தேன். இதெல்லாம் பெப்பர்மின்ட்டு. இதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜில் போட்டது. இதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது. ஸோ இந்த பூண்டெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதெல்லாம் நான் காஸ்கோவில் வாங்கின பூண்டை இது பண்ணி வச்சுருந்தேன், முளைக்க வச்சுட்டு அதை போட்டேன். அதுதான் இந்த பூண்டு. இங்கே ஒன்று இதெல்லாம் விட்டுடலாம். இதோட பக்குவம் வந்தோடனே இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பாட்லேயும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டு பூண்டு. இந்த பார்ட்லேருந்து எடுத்துட்டோம். இதெல்லாம் புதுசாக வச்சது. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துடலாம். எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் இது வச்சுருப்பேன். எந்த பூண்டெல்லாம் கிச்சனில் முளைப்பு வருதோ அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நான் நட்டு வச்சுருவேன். இந்த பாட்டில் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருசாக இருக்குது. இது ரெண்டே உள்ளே இருந்து தோண்டி பார்க்கலாம். இந்த மூணையும்
நான் இந்த பூண்டெல்லாம் இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கேன். இந்த இடத்துல லேட் ஆஃப்டர்நூனில் நல்ல வெயில் வரும். அப்போது இது நல்லபடியாக காயும். கழுவி காய வச்சோம்னா என்ன ஆகும்னா, மாய்ஸ்சர் இதில் வந்து ஈரப்பதம் வந்துட்டால் இது அழுக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்படியே கட்டி காய வச்சுட்டு அப்புறமா உதறிக்கலாம். சின்ன சின்ன பூண்டுங்களை இங்கே காய வச்சுருக்கோம். மிச்ச பூண்டுங்களை இங்கே காய வச்சுருக்கோம்.